ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை நான் இப்பொழுது எச்சரிக்கவே வந்துள்ளேன். எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கிறாய் என்பதை சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் நீ நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். ஒரு நபர் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பிரச்சனை தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக அந்த நபருக்கு அந்த நிமிஷமே தண்டனை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் பிரச்சனை தருகிறார், அவருக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிமிஷமே கொடுத்து விடுவேன். நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் என்று வைத்திருக்க மாட்டேன். ஆனால் நீ நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பார்த்து கொள்ளலாம் என்றே வைத்திருக்கிறாய். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி கொண்டே இருக்கிறது. சிலருக்கு நீ வாக்கு கொடுக்கிறாய், நான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு மாற்றித் தருகிறேன் என்று நீ சொல்கிறாய். ஆனால் அதை செய்வதற்கு சில நாட்களை எடுத்துக்கொள்கிறாய். எதற்காக எடுத்துக்கொள்கிறாய், என்ன மாதிரியான விஷயத்திற்காக எடுத்துக்கொள்கிறாய் என்பது உனக்கு தெரியும். சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரு நபருக்கு வாக்கு கொடுத்துவிட்டு அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், இவன் எனக்கு இந்த நேரத்தில் பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னான், இவன் இந்த நேரத்தில் எனக்கு இந்த வேலை வாங்கி தருகிறேன் என்று சொன்னான், இவன் எனக்கு இந்த நேரம் இந்த இடத்திற்கு வா என்று சொன்னான், ஆனால் வரவில்லை, செய்யவில்லை, தரவில்லை என்று உன் மீது ஒருவன் கடும் கோபத்தில் இருக்கிறான். அவன் என்ன செய்வான், அடுத்தடுத்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செய்யவில்லை என்ற பொழுது அவன் கோபம் ஆகுகிறான். அவனால் உனக்கு பிரச்சனை வருகிறது. முதலில் ஒன்று சொல்கிறேன், யாருக்கும் எந்த நிலையிலும் சரிதான் வாக்கு மட்டும் கொடுக்காதே. அதாவது இன்று நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், இந்த பணத்தை, உங்களுடைய பணத்தை நான் நாளை தருகிறேன், என்னை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொல்லாதே. முடியும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என்று வாக்குகளை கொடுக்கும் பொழுது அவன் இருந்து பார்த்துட்டு ஏமாந்து விடுகிறான். ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு நபரிடம் போய் நீ ஒரு உதவியை கேட்கிறாய். அந்த நபர் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். அதை நம்பியும் நீ என்ன செய்கிறாய், காத்து கொண்டே இருக்கிறாய். அவனிடமிருந்து அழைப்பு வரும் என்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறாய். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் உனக்கு எந்த ஒரு அழைப்பையும் தரவில்லை, எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. அப்பொழுது உனக்கு எந்த மனநிலைமை இருக்கும், கோபம் தானே வரும். உனக்கு கோபம் வருமா இல்லையா? அதே மாதிரி தான் மற்றவனுக்கு நீ வாக்கு கொடுத்தாயானால் அதை செய்துவிடு. அதே போலவே தெய்வத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டும் பொழுது, முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உடம்பு சரியவில்லை, அதனால் உனக்கு நான் இந்த விஷயத்தை செய்கிறேன், நீ எனக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடு என்று தெய்வத்திடம் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த தெய்வமானது நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அதை வருஷக்கணக்குகளாக்கி அதை செய்யாமலேயே அப்படியே தள்ளிவிட்டு விட்டு 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 போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுகிறது, அந்த தெய்வமானது கோபமாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டத்தை தருகிறது. தெய்வங்கள் உங்களிடம் கேட்டதா, எனக்கு இந்த விஷயத்தை செய்ததா, அந்த விஷயத்தை செய்ததா என்று கேட்டதா? கிடையாது. தெய்வத்திடம் போகிறீர்கள் என்றால் உங்களால் முடிந்தால் மட்டும் இதை வேண்டுங்கள், அதை வேண்டுங்கள். அதை விட்டுவிட்டு முடியாத பொழுது நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டி விடுகிறீர்கள். ஆனால் கடைசியில் அது இப்பொழுது செய்கிறேன், அப்பொழுது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே தவிர, ஆனால் அதை நீங்கள் செய்வது கிடையாது. ஒரு தெய்வத்திற்கு ஒரு முறை ஒரு விஷயத்தை வேண்டினீர்களானால் அது 1 வருஷத்திற்குள்ளேயே செய்து முடிக்கும் வேலையை பாருங்கள். ஏன் தெரியுமா? அந்த தெய்வமானது நீ ஒவ்வொரு முறையும் வருவாய் என்று காத்திருந்து ஏமாந்து போகிறது. அதனால் அந்த தெய்வமானது உன் மீது கோபம் கொள்கிறது. அந்த கோபம் என்ன ஆகுகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தருகிறது. இதுதான் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகுவது. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நிறைய வேண்டுதலை வைத்திருக்கிறாய். வேண்டுதல் வைத்திருப்பதை தெய்வம் உனக்கு செய்து தந்துவிட்டது என்றால், அதாவது ஒரு தெய்வத்திடம் இந்த விஷயத்தை செய்து தாருங்கள், இந்த விஷயத்தை நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொன்ன விஷயத்தில் தெய்வமானது நீ கேட்டதை செய்து தந்து விட்டது என்றால், நிச்சயமாக 1 வருஷத்திற்குள்ளேயே அந்த நீ சொன்ன விஷயத்தை போய் அந்த தெய்வத்திற்கு செய்துவிடு. சொல்வதை அலட்சியமாகவோ விளையாட்டாகவோ நினைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் அடிபட போவது நீ மட்டும்தான். வாழ்க்கையில் கஷ்டப்பட போவது நீ மட்டும்தான்.
ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறீர்கள், அந்த தெய்வமானது செய்துவிட்டது என்ற பொழுது அந்த வருஷத்திற்குள்ளேயே, அதாவது ஒரு வருஷத்திற்குள்ளேயே நீங்கள் என்ன அந்த தெய்வத்திற்கு செய்து தருகிறேன் என்று சொன்னீர்களோ அதை செய்து தரும் வழியை மட்டும் பாருங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு பல வருஷங்கள் ஆக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்பொழுது செய்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். எப்பொழுதும் நீ ஒன்றே ஒன்று நினைக்கிறாய் அல்லவா, இதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் என்று. அந்த கஷ்டம் எல்லாம் எதற்காக? நீ இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் விட்டு விட்டாய், இன்னும் செய்யவில்லை என்ற கோபம்தான், தெய்வத்தின் கோபம்தான். புரிகிறதா? அலட்சியம் செய்யாமல் உடனடியாக முயற்சி எடுத்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் செய்வதற்காக பாரு. எந்த அளவு நீ வேகமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயோ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு எது தேவை எது தேவை இல்லை, எந்த விஷயம் செய்தால் நன்றாக இருக்கும், எந்த விஷயம் செய்தால் நன்றாக இருக்காது என்பதை பார்த்து பார்த்து தெய்வங்களானது செய்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு புதிதான ஒரு காரியத்தில் இறங்குகிறீர்கள், புதிதான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் குலதெய்வத்திடம் போய் உத்தரவு கேளுங்கள். அதாவது குலதெய்வத்திடம் போய் இதை நான் செய்ய போகிறேன், இந்த விஷயம் நடக்க போகிறது என்பதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பியுங்கள். அது மட்டுமல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கு முன்பே பிள்ளையார் கோவிலில் ஒரு சிகத்தேங்காயை உடைத்து விட்டு கோவிலுக்கு போய் நீங்கள் என்ன விஷயத்தை செய்ய போகிறீர்களோ அந்த விஷயத்தை பற்றி தெய்வத்திடம் சொல்லி வேண்டிக் கொண்டு வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் விஷயத்தில் வெற்றி அடையும். அப்படி மீறி வேறொரு பாதையில் நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் தெய்வத்தை வணங்காமல் எப்பொழுதும் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீர்களானால் வரும் விளைவுக்கு யாரும் உங்களுக்கு துணை நிற்க போவது கிடையாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் மனித துணை இருந்தால் போதும் என்று. ஆனால் நிச்சயமாக மனித துணையுடன் தெய்வ துணையானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமாகும். தெய்வங்களானது நிச்சயமாக உங்களுக்கு துணை இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த தெய்வத்தை மதிக்காமல் போகும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் விஷயத்தில் தோல்வி அடைகிறீர்கள். நான் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கள். இந்த சாயாகிய நான் எதையும் சம்பந்தம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இன்னும் கொஞ்ச காலத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். அதாவது ஆரம்பிக்கும் பொழுது சிறு தொழிலாகத்தான் இருக்கும், ஆனால் அதை போக போக நீங்கள் பெரிய தொழிலாக மாற்றுவீர்கள். அதற்கு முன்பு ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பு குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு போங்கள். அதற்கு முன்பு உங்கள் ஊரில் இருக்கும் பிள்ளையார் கோயிலில் சிகத்தேங்காயை உடைத்து விட்டு இந்த காரியத்திற்காகத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய்விட்டு அங்கு சொல்லிவிட்டு வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடங்குங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறது என்பதை பாருங்கள். அதே போல தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்பும் சொல்கிறேன் தங்கமே, உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு வைத்திருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் செய்துவிட்டு அதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதான ஒரு காரியத்தை ஆரம்பியுங்கள். தேவையே இல்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆபத்து வரும். ஆபத்து என்றால் என்ன? செய்யும் விஷயத்தில் தோல்விகளும் வரும். மற்றபடி நீங்கள் தெய்வத்திற்கு செய்யாமல் வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள் உங்கள் வேண்டுதல், அதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வந்துதான் தரும். நீங்கள் செய்து விடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் நிச்சயமாகவே காணலாம். காலம் முழுவதும் நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சொல்லித்தர நிச்சயமாக உங்களுக்கு என்றும் துணையாக இந்த சாய் இருப்பேன். ஓம் சாய்ராம்.